விழிப்பு நிலையில் மனம் நிற்க வேண்டும். உறக்கத்தில் மனம் நின்றது போல் தோன்றுவது, தியானம் வாசியோகம் செய்யும்போது தன்னை மறந்து இருப்பது, மனம் அடங்கிவிட்டது என்று எண்ணுகின்றனர் பலர். ஆனால் விழிப்பு நிலையில் மனம் எதையும் சிந்திக்காமல், எதிர்காலமோ கடந்த காலமோ எண்ணத்தில் தோன்றாமல் நிகழ்காலத்தில் இருப்பது, சுய நினைவு இல்லாமல் இருப்பது மனம் நின்றதாக எண்ணிவிடக்கூடாது. பைத்தியம் பிடித்தவர், மனநலம் பாதிக்கப்பட்டவர் மனதில் கூட எண்ண ஓட்டம் இல்லாமல் ஏதோ ஒரு சிந்தனையில் இருப்பார்கள். அவர்கள் மனம் ஒடுங்கிவிட்டதாக அர்த்தம் கிடையாது. சித்து கைகூடி விட்டால் மட்டும் ஞானி ஆகிவிட முடியாது. விழிப்பு நிலையில் மனம் ஒடுங்கி சுவாசம் ஒடுங்க வேண்டும். அப்படி ஒடுங்கினால் பிரமத்தை அறிந்து உணர முடியும். காவி கட்டி சடை வளர்த்து பூஜை மற்றும் யாகம் வளர்த்தால் மனம் நின்று விடாது. மெய்ப்பொருள் தவம் செய்தால் மனம் நின்றுவிடும். விழிப்பு நிலையில் மனம் நிற்க வேண்டும் என்றால் இரு கண்களை திறந்து கண்கள் வழியாக உள்ளே புருவ மையத்தை காண மனம் நிற்கும். மனம் ஜோதியில் சேரும். சுவாசம் ஒடுங்கும்.